அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமியால் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோலையும் நேற்றுக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்ததான இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதான அந்த கொல்கத்தா மருத்துவ மாணவியின் கொலை சம்மந்தப்பட்டதான விஷயத்தை தான் இன்றைக்கும் நம்ம அதன் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கொலையில் நடந்ததான ஒரு சில காரியங்கள். இந்த கொலை நடத்தப்பட்டதான அந்த நாளிலிருந்து இன்று வரை அந்த 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 கொலையிலும் அதன் தொடர்ச்சியாக நடக்கிறதான இந்த விசாரணையிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த கொலை செய்யப்பட்டதான இந்த மருத்துவ மாணவியின் இந்த போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, இதை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் படி இந்த கொலை செய்யப்பட்டதான இந்த மருத்துவ மாணவியின் உடலின் வெளியே 16 இன்ஜுரிஸ், 16 புறக்காயங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உள்காயங்கள், இன்டர்னல் இன்ஜுரிஸ் சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 9 இன்டர்னல் இன்ஜுரிஸ் இந்த மாணவியின் உடலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட் படி கொலை செய்யப்பட்ட மாணவியின் கழுத்தை நெரித்து முகத்தை மூச்சுவிட முடியாதவாறு அழுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாணவியானவர் மிகவும் வன்மமான முறையில் மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல் இந்த இன்ஜுரிஸ் எல்லாமே, இந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய சீக்ஸ், லிப்ஸ், நோஸ், நீஸ், ஸோ இந்த இடமெல்லாமே காயங்களால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய ப்ரைவேட் பார்ட்ஸ், அதாவது அவருடைய அந்தரங்க பகுதியில் இரத்தம் வழிந்திருக்கிறது. ஸோ இதுவும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்டர்னல் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மசில்ஸ், அவருடைய நெக் மசில், அவருடைய கால் எலும்பும் முறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஸ்கேல்பில் ஒரு சில காயங்கள் இருக்கிறது. மேற்கண்ட காயங்கள் எல்லாமே அந்த மாணவி இறப்பதற்கு முன்னர் நிகழ்த்தப்பட்டதான வன்மங்கள், கொடுமைகள். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அந்த போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வருது. ஸோ இந்த மாணவியின் கொலையானது நடந்திருக்கிறதான அந்த ஹாஸ்பிட்டல், இது ஒரு மெடிக்கல் காலேஜ், ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாணவியானவர் மேற்படிப்பை படித்து வருகிறார். ஸோ இங்கே அவர் பயிற்சி டாக்டராகவும் இருந்து வருகிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் ஆர் சைன்டு பை அபூர்வா பிஸ்வாஸ். ஸோ இவங்க அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரன்சிக் டாக்சிகாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவங்கள மாதிரி இன்னும் 4 ப்ரொஃபஸர்ஸ் இந்த ரிப்போர்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைன் பண்ணியிருக்கிறதான எல்லா ப்ரொஃபஸர்ஸையுமே விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு சிபிஐ அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஸோ இவர்கள் அந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், இவர்களிடத்தில் விசாரணை நடத்தப்படும். ஸோ மேலும் இந்த மாணவியின் கொலையில் இந்த மாணவியின் பெற்றோரும் சில பயிற்சி டாக்டர்ஸ் அண்ட் மாணவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறது பிக் ஃபிஷ், பெரிய தலைகள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஏதோ சாதாரணமாக நிகழ்த்தப்பட்டதான ஒரு கற்பழிப்பு கொலை அல்ல. ஏதோ இந்த ஆர்ஜேகர் மெடிக்கல் காலேஜில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு மோசடி, ஒரு இர்ரெகுலாரிட்டி, அதில் ஒரு ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி, பண மோசடிகள். ஸோ இது இந்த மாணவிக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனால் பிளான் பண்ணி இந்த மர்டரை, இந்த மாணவியை கொலை செய்ய பிளான் பண்ணி இந்த மாணவியை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்கிறதான சந்தேகத்தை இந்த மாணவியின் பெற்றோரும் ஒரு சில டாக்டர்ஸும் சிபிஐட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோணத்திலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த ஆர்ஜேகர் மெடிக்கல் காலேஜ் அதோட எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடந்து வருகிறது. அதே போல் இந்த மாணவியின் பெற்றோர் கொடுத்ததான ஒரு சில டாக்டர்ஸோட நேம்ஸ், அந்த டாக்டர்ஸ்டையும் தொடர்ந்து விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்னும் இந்த விசாரணை நடந்து முடிந்த பின்னரே இந்த கொலைக்கான உண்மையான காரணங்கள் வெளிவரும். ஸோ இந்த மாணவர்களும் பெற்றோரும்
சொல்கிறது போல சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதா என்பது விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். சிபிஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 கோணங்கள் தங்களுடைய விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். ஒன்று, இந்த எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் மறுபடியும் 4வது முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, சிபிஐ இந்த சந்தீப் கோஷ் கொடுக்கிறதான ஆன்சர்ஸ், பதில்களில் எந்த நம்பிக்கையும் அற்று போயிருக்கிறது. ஏன்னா நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் அவருடைய பதில்களில் அடங்கி இருக்கிறது. சரியான புரிதல் இல்லாத பதில்களாக அவருடைய பதில்கள் இருக்கிறது. ஸோ இவர்தான் இந்த மாணவியுடைய பெயரை கசிய விட்டிருக்கிறார் என்கிறதான ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்கிறது. ஸோ அதன் தொடர்ச்சியாக 4வது முறையாக இன்று இந்த சந்தீப் கோஷ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ 2வதாக சிபிஐ 4 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு இன்ட்ராகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேரும் கொலை செய்யப்பட்ட மாணவியோடு அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டவர்கள். ஸோ இவர்களை விசாரிப்பதன் நோக்கம் என்ன? மாணவியுடைய உடலில் 14 காயங்கள் இருக்கிறது, 14க்கு மேற்பட்ட காயங்கள் இருக்கிறது. ஸோ இந்த காயங்கள், இந்த மாணவி இந்த காயங்களை அடையும் பொழுது இந்த மாணவியின் கூக்குரல் வெளியே கேட்கவில்லையா? ஸோ இவர்களுடைய இந்த 4 மாணவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், அன்னைக்கு நைட் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய நடத்தைகள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஸோ 3வதாக இந்த சிபிஐ டீம் இன்னைக்கு விக்டிமோட, இந்த மாணவியுடைய வீட்டில் அவருடைய பெற்றோரிடம் விசாரணையை நடத்தி இருக்கிறது. ஸோ இது எதுக்குன்னா, அந்த வீட்டில் மாணவியுடைய நடத்தைகள், டே இன் அண்ட் டே அவுட், டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் பேரண்ட்ஸ், ஸோ இதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மாணவி ஏதாவது டைரி மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்களுடைய ரூமில், ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்கொயரிஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக மாணவியினுடைய வீட்டில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை நடத்தியிருக்கிறது. அதே போல் 4வதாக கைது செய்யப்பட்டிருக்கிறதான, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதான சந்தீப் ராய் என்பவனை சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், அவனிடம் இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது சிபிஐ. ஸோ இது எதுக்குன்னா, இந்த குற்றவாளியின் மைண்ட் அண்ட் பிஹேவியர், அவனுடைய மனசை பற்றியும் அவனுடைய இந்த பிஹேவியரல் ஆட்டிடியூட் பற்றியும் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்காக இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அவனிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள் சிபிஐ டீம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில், கொல்கத்தாவில் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது மம்தா பானர்ஜி அவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். ஸோ இன்றைக்கி இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் அந்த அரசியலையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் மம்தா பானர்ஜி அவர்களை கடுமையாக சாடிக்கொண்டு வருகிறார்கள். பிஜேபி மம்தா பானர்ஜி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் மம்தா பானர்ஜி அரசன் மீது வைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக மம்தா பானர்ஜி போராடுகிறார், மம்தா பானர்ஜி விரும்புகிறார் என்பது போன்ற தோற்றத்தை எதிர்கட்சிகள் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா, மம்தா பானர்ஜியோட அரசானது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஒரு அரசு என்கிறதான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்கள். இது கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஸோ இதில் இன்னொரு வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இதில் ஒரு அரசோட ஸ்டாண்ட் என்னென்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இது ஒரு அரசோட கண்ட்ரோல் அல்ல. ஏன்னா இந்த மெடிக்கல் காலேஜுங்கிறது அங்கே உள்ள போலீஸ் ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே கொடுக்க முடியாது. ஸோ இது ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வந்தாலுமே இங்கே இருக்கிறதான ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனரி இந்த மெடிக்கல் காலேஜ் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாமே இன்டர்னல் சம்மந்தமானது. இது அரசு அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ப்ராசஸ் இதுதான் வச்சுருக்குமே தவிர இதில் ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஈவன் மற்ற காலேஜஸ்லேயும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஸோ இதில் ஒரு அரசை, ஒரு முதலமைச்சரை குறை சொல்வதென்பது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மற்றும் ஒரு அரசியல் அட்வான்டேஜ்காக இதுக்கு தான் ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்களே தவிர, இந்த ஒரு நன்மைக்காக இந்த அரசை அவர்கள் குறை சொல்லவில்லை. ஸோ என்னை பொறுத்தவரையில் முதல்வரையும் அரசாங்கத்தையும் குறை சொல்வதை விட்டுட்டு, என்ன இந்த நீதி கிடைப்பதற்கு, விரைவாக கொல்லப்பட்டதான இந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும், நம்முடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அரசியலெல்லாம் பிறகு பார்த்துக்கலாங்க, இன்னும் நிறைய டைம் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லற விஷயத்தில், ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தில்
அரசியல் பண்ணணும். கொஞ்சம் யோசிங்க. அரசியல் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தில் சென்சிட்டிவ் விஷயம், ரொம்ப பாதிக்கப்பட்டதான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருங்க. தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்த சொல்லுங்கள். பட் அரசியல் பண்ண வேண்டிய விஷயம் இதுவல்ல. அதை நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். ஸோ இந்த கொலை சம்பவத்தில் நடக்கிறதான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா, நம்முடைய நாட்டின் உயர் தலைமை நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கொலை சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறது. ஸோ இந்த விசாரணை இன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான டிஒய் சந்திரசூட் அவர்களுக்கு முன்பாக, அந்த பெஞ்சுக்கு முன்பாக விசாரணைக்கு வரவிருக்கிறது. அவர்கள் விசாரிக்க இருக்கிறார்கள். ஸோ டெல்லி மெடிக்கல் அசோசியேஷனும் தங்களை இந்த வழக்கில் ஒரு மனுதாரராக இணைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் கோரிக்கை வைத்திருக்கிறது. அதே போல் டெல்லியில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் கவுன்சில், ஸோ இதில் வந்து 15,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த பெஞ்சுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படின்னா ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற ஒரு நீதிபதியை வைத்து ஒரு குழு அமைத்து ஒரு மாடியூல் பேஸ்ட் ஸ்கீம், அதாவது அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் பர்சனல்ஸ், ஸோ இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு மாடியூல் ஏற்படுத்தப்பட வேண்டும், அதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. ஸோ எது எப்படியாக இருப்பினும் இந்த கொலை சம்பவம் என்பது ஒரு மிகவும் கொடூரமான ஒரு வன்மத்தின் உச்சம். நாடு முழுவதும் பல மெடிக்கல் காலேஜஸ், அதே மாதிரி கொல்கத்தாவில் அந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜோட டாக்டர்ஸ் மற்றும் நிறைய டாக்டர்ஸ் நாடு முழுவதும் ஸ்ட்ரைக் அண்ட் ப்ரொடெஸ்ட் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ் உள்நோயாளிகள் புறநோயாளிகளை நிச்சயமாக பாதிக்கும் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு உண்மை. பட் ஆனால் அவர்கள் போராடுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. இந்திய நாட்டு மக்களின் விருப்பம், நம் எல்லாருடைய விருப்பம் என்னென்னா, இந்த மாணவி கொலை செய்யப்பட்டது, நிச்சயமாக உண்மை வெளிவர வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும். இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து பப்ளிக்கில் இந்த குற்றவாளிகளுக்கு சட்டத்தின்படி உயர்ந்தபட்ச உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை விதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சிபிஐ இந்த கேஸில் வெகு சீக்கிரத்தில் விரைவில் ஒரு உண்மையை கண்டுபிடித்து நாட்டு மக்களிடத்தில் சமர்ப்பிக்கும். உண்மை வெல்லும். குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஜெய்சன் சாமியல். இன்னும் பல தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.